ஹோம் மினிஸ்டருடைய ஆபீஸ் எரியுது. அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சரத்துடைய அலுவலகம் பத்தி எரிகிறது. எந்த பிரஸ்லையும் வெளியேறல. சில பிரஸ்கள் உள்ள போறாங்க. ஏன் பத்தி எரியுதுன்னு கேட்கும்போது அமித்ஷா ஜி இல்லை, இஸ்லாமியர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா நாட்டுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து இஸ்லாமியர் கொடுத்துருவாராம். ஒரு அறிவு கட்டத்தனமான பேச்சா இல்லையா? இவர் பிரதமர் படிச்ச பிரதமர், அதாவது என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச பிரதமர் பேசுற பேச்சா அது? இப்ப நாட்டு மக்கள் இன்னும் காரித்து போவாங்க. தேர்தல் நாளை என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, we decline the comments அப்படின்னா, நாங்க இதுல கருத்து சொல்ல விரும்பவில்லை மறுக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு கொடுத்தது பாருங்க, நெட்டை தட்டி பாருங்க. மோடி தெனாவட்டா பேசுறாரு, மோடி கொஞ்சமா அச்சம் இல்லாம சிம்மத்தான் கம்பீரமா பேசுறாரு என்று சொன்னால் இவிஎம்ல செட்டப் பண்ணாம இப்படி பேச முடியுமா? எஸ்சி எஸ்டியை விட மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இஸ்லாம் சமுதாயம் இருக்கு என்று சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. இவர் சொல்றாரு, குழந்தை பத்தி என்னமா எல்லா இஸ்லாமியர்கள்லாம் ஏசி ரூம்ல இருந்துட்டு கொளுத்துட்டு போய் வேற வழியே இல்லை, புள்ள பக்கிற மட்டும் தான் அவருக்கு வழிங்கிற மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துறான்னு சொன்னால் இது அவருடைய ரத்தத்தில் ஊறியது. பின்வாங்காம பேசுறாரு, தைரியமா தானே பேசுவார். ஹிட்லர் அப்படித்தானே? ஹிட்லர் என்ன பேசினாரோ அதை ஜெர்மன் லாங்குவேஜ்ல ஹிட்லர் பேசினாரு. இவர் பயன பாயோன்னு சொல்லி ஹிந்தியில பேசுறாரு. அதான் மேட்ரு. சரி, கேரக்டர் ரெண்டு ஒண்ணுதான். அவர்கள் பிரச்சாரத்தை கடைசி 3 நாட்கள் ஒரு கலவர பூமியாக மாற்ற பார்த்தார்கள். இது எங்களுடைய பிரச்சார வாகனத்திலே கள்ளத்தி கடிச்சாங்க. அப்படியா? நம்ம தோழர் முகில் வீரப்பனார் அவர் பேசிக் கொண்டிருக்கும்போது கள்ளத்தி கடிச்சிட்டாங்க. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை சமூக நீதி பேரவையின் மாநில ஒருங்கிணைப்பாளர், விடுதலை சிறுத்தை கட்சியின் முக்கியமான பொறுப்பாளர் திரு அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். களப்பணியிலிருந்து விடுபட்டு போய் நினைக்கிறேன். 2024 களப்பணி என்பது முன்னெப்பொழுதும் இல்லாத விட அதிகமாக துரிதமாக செயல்பட்டுருக்கீங்க. குறிப்பாக சிதம்பரம் தொகுதிக்கு நேரடியாக போயிருக்கீங்க. போகிற எல்லாருமே அங்கே போய் குவிகிற அளவுக்கு என்ன நேரடியாக தோல்வி பயமா அல்லது நேரடியாக போய்த்து ஆகணுமா? கள செயல்பாடு எப்படி இருந்தது? தோல்வி பயம் யாருக்குன்னு என்று சொன்னால் பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு தான். அதனால தான் சிதம்பரம் தொகுதியில் எழுச்சி தமிழர் இருப்பார் என்பதன் காரணத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் டீமில் உள்ள களமறிக்கிறாங்க. நேரடியாக நான் கண்ட சாட்சி. அது மட்டும் இல்லாமல் பெரும் பணம் எனக்கு எதிர்த்தரப்பு முகாம்லேருந்து சொன்ன தகவல்கள். இப்போ எங்களுக்குள்ள சில ஆட்களை வைத்துட்டு போக முடியாது. ஐடி செக்டர் போட்டு ஸ்லீப்பர் செல் தானே? ஸ்லீப்பர் செல் இல்லை, ஐடி விங்கில் ஒர்க் பண்ணாங்க. ஓகே ஓகே. 2 தரப்பில் இருக்கக்கூடிய ப்ரெஸ் நியூஸில் உள்ளவங்க சுமார் 150 கோடி இறக்கி வச்சிருந்தாங்க சிதம்பரத்துக்கு மட்டுமா? ஆமா. நோக்கம் திருமாவளவன் அவர்களே தோற்கடிக்க வேண்டும். யாரு வெற்றி பெறாரோ இல்லையா, திருமாவளவன் தோற்க வேண்டும் என்கிற எவ்வளவு நல்ல எண்ணமா இருக்கு. இவ்வளவு அருமையான எண்ணம் பாருங்க. இதான் டெமோக்ரஸியா? நீங்களும் உங்க சேவையை சொல்லி உங்களுடைய நீங்க என்னெல்லாம் சாதனை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி ஓட்டு கேட்க துப்பில்ல வக்கீல்ல அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குது. சரி, அங்க சிதம்பரம் தொகுதியில நாங்க பிஜேபியில கொண்டு நிறுத்தி கார்த்தியாயின்னு ஒரு வேட்பாளர் அவங்க ராமர்களுக்கு கூட்டி போறாங்கல்ல, அவர் யாருன்னே தெரியல. அப்ப இப்ப கூட்டி போக வேண்டியதானே? 150 கோடியை கொண்டு திருமாவளவன் அவர்களை தோற்கடிக்கும்னு வந்தவங்க. நீங்க அதுல ஒரு ராமர் கோயிலுக்காக கூட்டி போக வேண்டியதானே? நான் யார் தடுத்தா? புண்ணியமா கிட்ட பார்த்து வரட்டுமே ராமர் கோயில. இந்த ராமர் கோயில தான் பாபர் மசூதி இருந்துச்சு, அதை உடைத்து தான் இந்த கோயிலை கட்டியிருக்கிறாங்க, மக்கள் பார்க்கட்டுமே. அப்ப அந்த சப்ஜெக்ட் நமக்கு வந்ததுனால நாங்கள் திரண்டு போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. நோன்பு காலத்தையும் பொருட்படுத்தாமல் நம்ம நின்று பார்த்தால் அங்கே தேர்தல் பிரச்சாரமாக தெரியவில்லை. சரி, அது எதையாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், தேர்தலை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு பிஜேபி ஆட்கள் செயல்பட்டு நேரடியாக நான் பார்த்தேன். என்ன அப்படி சம்பவம் சொல்றீங்க? புவனகிரியில் பஸ் ஸ்டாண்டில் கடைசி 7 நாட்களுடைய பிரச்சாரம் திருமா அவர்கள் எங்கே தங்கியிருந்தா சிதம்பரத்தில் தங்கிட்டார். அடி வீதியில் சாலையில் 2 பக்கம் நின்று கொண்டு கூச்சல் போடுறது, குழப்பம் விளைவிக்குது. ஏன்னா அவங்க தோர்த்து போவோன்னு தெரிஞ்சு போச்சு. 150 கோடி இல்லை, 1500 கோடி கொடுத்தாலும் வாங்கிட்டு திருப்பி குத்துவாங்க நிலைமையில ஆகிடுச்சு. மாற்றி ஓட்டு போடுவாங்கிற நிலைமை தெரிந்த பிறகு அவர்கள் பிரச்சாரத்தை கடைசி 3 நாட்கள் ஒரு கலவர பூமியாக மாற்ற பார்த்தார்கள். இது எங்களுடைய பிரச்சார வாகனத்திலே கள்ளத்தி கடிச்சாங்க. அப்படியா? நம்ம தோழர் முகில் வீரப்பனார் அவர் பேசி கொண்டிருக்கும்போது கள்ளத்தி கடிச்சிட்டாங்க.
ஐயோ. கடைசியில் போலீஸ் காவல்துறை வந்து ரிமாண்ட் பண்ணுற அளவுக்குலாம் இருந்ததுன்னு வைங்களேன். நம்முடைய நோக்கம் பிரச்சாரத்தை மட்டும் கையாளு. அப்போ எங்கே வந்து கல்லடி பட்டாலும் அதே இடத்துக்கு நான் திரும்ப சென்று அங்கே நம்ம பேசணும். நாங்கள் வந்தால் என்ன செய்வோம், இது வந்து இது மற்றொரு தேர்தல் கிடையாது. இது ஏன் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூஷனில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெற்று உங்கள் அந்த சாதனையை நீங்கள் படைத்தாக வேண்டும். ஏன்னா அவரை அனுப்புனாதான் எல்லா விஷயத்தையும் குரல் கொடுக்கும் தலைவர். அங்கே எதுவும் கலவரம் நடந்துச்சான்னு கேட்குறேன். ஆமாம், அரியலூரில் அடிச்சுக்கிட்டாங்கல்ல. அரியலூரில் ஓட்டு போடுற அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து திரண்டு வந்து விடுதலை சிறுத்தை மக்கள் கட்சி அடித்து மண்டை உடைந்து அது செய்தியில் பார்த்துருப்பீங்களா? பெரிய அளவுக்கு பேசப்படும் பொருள் மாறலை. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது தான் சிதம்பரம். டேட்டா என்னன்னு பார்த்தோன்னா குன்னம் தொகுதி ஆல்ரெடி திமுக கிட்ட தான் இருக்குது. அதில் அண்ணன் SS சிவசங்கரன் தான் எம்எல்ஏ இருக்காங்க. 2.25 லட்சம் ஓட்டு அதில் இருக்குது. சுமார் 2,73,000 ஓட்டு அந்த தொகுதியில் இருக்குது. அதுக்கு அரியலூரில் வந்து அண்ணன் சின்னப்பா இருக்காப்புல, அவர் 2,64,000 ஓட்டு, அவர் தான் எம்எல்ஏ, சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே. ஜெயகுண்டத்தில் வந்து காசோகா கண்ணன் KSK கண்ணனா எம்எல்ஏ இருக்கிறாங்க, 2,60,000 ஓட்டு. 3மே சிட்டிங் எம்எல்ஏ யாருன்னா டிஎம்கே. ஓகே. 4வது சட்டமன்ற தொகுதி புவனகிரி, அதில் அருள்மொழித்தேவர். அவர் வந்து அண்ணன் அருள்மொழித்தேவர் வந்து அதிமுகவை சேர்ந்தவர், அவர் எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ. அது 2,48,000 ஓட்டு இருக்குது. அதுபோல் சிதம்பரம் தொகுதியில் வந்து KA பாண்டியன், அவரும் அதிமுகவை சேர்ந்தவர், அது 2,50,000, அதாவது 2 லட்சம் ஓட்டு இருக்குது. அப்போ 6 சட்டமன்ற தொகுதி 2 தான் திமுக. அகெயின் காட்டுமன்னார் கோயில் அண்ணன் சிந்தனை செல்வன், அது விசிகா கையில் இருக்கிறது, 2,4 லட்சம் ஓட்டு இருக்குது, 2,28,000 ஓட்டு. இதில் 75% ஓட்டு போலிங் ஆகிருக்குது. எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அலையன்ஸில் பிஜேபி எப்படி ஜெயிக்கும்? ஆல்ரெடி அங்கே இந்தியா கூட்டணி தானே மெஜாரிட்டியாக இருக்கிறது. அப்போ கடைசியில் என்ன பண்ணுறாங்க, புவனகிரியிலையும் சிதம்பரத்துலேயும் கடைசி நேரம் ரஷ்ல என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தோற்று விட்டோம், பிஜேபி வெற்றி பெறாது, நமக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 1 கண்ணு போகட்டும், பிஜேபி தாமரை தோற்றாலும் பரவாயில்லை, விசிகாவுடைய தலைவர் சிதம்பரம் வந்து தோக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி மூமெண்ட் ரெட்டலைக்கு போடுங்க காசு கொடுத்து. அப்படி மூவ் ஆச்சா? அப்படிலாம் ஒரு மூவ் எங்க புவனகிரியிலும் சிதம்பரத்திலையும். அங்கே வந்து சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஏடிஎம்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு திருமாவளவன் அவர்களை தோற்கடிக்கணும்னா மக்கள் அதில் மக்கள் எண்ணத்தில் வந்து நிறைந்திருந்தா திரும்ப நல்லா இருந்ததா? நம்ம களத்தில் போய் கிராமமாக போய் வீடுகளை தட்டி நாங்கள் பார்த்தோம். ஒரு கிராமத்துக்கு போறோம், இல்ல டஃப் ஆகுமா வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நீங்க சொல்ல பார்த்தா ஒரு பக்கம் டஃப் சொல்றீங்க. 1,60,000 ஓட்டுகள் வாக்குகள் வித்தியாசத்தில் குறைந்ததே திரும்ப வெற்றி பெறுவார். நான் ஏன் கேட்கறேன்னா, போன முறை 3,000 ஓட்டுலயும் ஜெயிச்சாரு. ஆமா, 20 EVM மிஷினை கொண்டு உள்ள வச்சு பூட்டிக்கிட்டு அது என்ன மாட்டோம் சொன்னா எப்படி 3,000 ஓட்டுல ஜெயிக்க எத்தனை ஓட்டு ஜெயிப்பாங்க? சரி, இல்ல இந்த தடவை ரொம்ப லார்ஜா சொல்றீங்களா, அதான் கேட்குறேன். ஏன்னா அங்கே வந்து லால்பேட்டையில் இஸ்லாமியர்கள் நிறைந்த பகுதி, அதுபோல் பரங்கிப்பேட்டை, அங்கே நாங்கள் தோழர்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பாருங்கள் ஒட்டுமொத்த ஜமாத்துகளும் முடிவெடுத்து பானை சின்னம்ங்கிற முடிவு எடுத்திருந்தாங்க. பல ஜமாத்துக்கு நாங்களே போயிருக்கோம். இஸ்லாமிய ஜமாத்தில் போகும்போது ஒரு இடத்துக்கு போகிறோம், அதில் 800 குடும்பங்கள் இருக்குது. அங்கே நான் பள்ளிவாசலை தொழுது விட்டு எங்களுடைய பிரச்சார அணி வந்து அவங்களுடைய முத்தவள்ளி சொல்ல ஜமாத்துடைய இமாம் தலைவர்கள் பேசும்போது நம்ம கன்வின்ஸ் பண்ணுறோம், ஒட்டுமொத்தமாக போடுவாங்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல கட்சியில் இருந்தவங்க. அதிமுகவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க, இந்த ட்ரிப்பு பானைக்கு தான், நான் அதிமுக காரன் ஆனா ஓட்டு பானைக்குங்கிறாங்க. ஆமா ஆமா. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் ஒரு ஏரியாவுக்கு போறோம், அங்க ஒரு அவங்க ஃபுல்லா குடும்பமா இருக்கிறாங்க. எங்களுக்கு பிடிக்காது விசிகா, ஆனா அண்ணன் திருமாவளவனுக்கு தான் நான் ஓட்டு பண்ணுவோம். ஏன்ப்பா விசிகா பிடிக்காது, அதை பத்தி பேச வேணாம் தோழர், ஆனா ஓட்டு பானைக்கு தான். அப்ப இந்த அளவுக்குள்ள மாற்றம் வந்து அங்க நம்ம பார்த்தோம். ஒரு ஆதி வராக நத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிற்றூர், அது புவனகிரியுடைய கிட்டத்தட்ட புவனகிரியுடைய ஒன்றியத்தில் உள்ள ஒரு கிராமம். அடிப்படை வசதிகள்லாம் ரொம்ப தேவைப்படக்கூடிய கிராமம். 1920 ஓட்டு சிந்தாம சிதறாம பானை சின்னத்துக்கு விழுந்திருக்குது. நான் அது கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் அங்கே இருந்தோம். அண்ணன் வரலையாப்பான்னு ஒரு பாட்டியம்மா கேட்குது, தம்பிமார்கள் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு என்ன ஆரத்தழுவி கட்டி அணைத்து முத்தமிடக்கூடிய அளவுக்கு ஒரு பற்றும் பாசமும் வந்து திருமாவளவர்கள் மனசு நிறைந்திருந்திருக்கார். நிறைய தகவல்கள்லாம் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஏன்பா நீ இவ்வளோ தூரம் 500 கிலோமீட்டர் பயணம் பண்ணி திருமாவளவனுக்கா ஓட்டு கேட்டு வந்திருக்கியப்பா, உன் முகமே கலைச்சி இருக்க, தண்ணி குடியா சாமி, எங்கள் குலசாமிக்கா நீ வந்து ஓட்டு கேட்டு வந்திருக்கீங்களா?
சொல்லக்கூடிய நெகிழ்ச்சியான அளவுக்கு சம்பவம். நெகிழ்ச்சியான சம்பவங்கள். திருமாவளவன் அவர்கள் வந்து அவர் கடந்த 5 ஆண்டு காலம் பாராளுமன்றத்தில் வந்து நின்று ஓங்கி ஒலித்த ஜனநாயகத்திற்காக ஓங்கி ஒலித்த குரலுக்கு நன்றிக்கரனாக சிதம்பரமுடைய நாடாளுமன்ற தொகுதி அந்த பொதுமக்கள் வந்து பெருவாரியான வாக்குகளை அளிச்சிருக்காங்க, வாய்ப்பு இருக்கா? அளித்திருக்காங்க. காசை தாண்டி, அடக்குமுறையை தாண்டி, எல்லா ஒரு நெருக்கடிகளையும் தாண்டி அவர் வெற்றி பெற இருக்கிறார். அப்படி வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்குது. இது தென்னகத்தை பொறுத்தளவுல தமிழ்நாட்டை பொறுத்த சொல்றீங்க. ஆனா வட இந்தியாங்கிறது இப்போ கலைச்சூழலே தலைகீழாக மாறி இருப்பதாக ஒரு செய்தி வருகிறது. இன்னொரு செய்தி, மோடி பிம்பம் போகவில்லைங்கிற செய்தி வருது. ராகுல் வந்து எல்லாரும் மதிக்கக்கூடிய ஆளுமையாக மாறிவிட்டாங்கிற செய்தி வருது. ஆனால் ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, மோடி அவர்கள் நேற்று பேசிட்டு பார்த்துருப்பீங்க, தேர்தல் அறிக்கை என்பதே முதலே முஸ்லீம் அறிக்கைன்னு சொன்னார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை முஸ்லீம் அறிக்கை சொன்னார். அடுத்து இப்போ என்ன சொல்லுறாருன்னா, காங்கிரஸில் ஓட்டு போட்டால் கிட்டத்தட்ட இந்துக்களின் சொத்துக்கள் எல்லாம் பிடுங்கி அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள், அதிக குழந்தை பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் தான், நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்து நடக்கின்ற மாதிரி பேசியிருக்காரு இல்லையா? இது சர்ச்சையாக இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் அப்படி பேசினா தானே அவர் சங்கி. மோடி வந்து தலைமை சங்கி. அவருடைய 10 ஆண்டு காலம் ஆட்சி முடிவுக்கு வந்து விட்டது. இனி அவர் இந்த எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் காங்கிரஸ் கூட்டணி, இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு ஜாஸ்தியில் வெற்றி பெறும். உடனே அவர் நாட்டை விட்டு ஓடி நீரவ் மோடி, லலித் மோடி வகைராக்கள் போய் சேர வேண்டும். விஜய மல்லையா மாதிரி லண்டனில் போய் அவர் செட்டில் ஆகணும். அல்லது இங்கே இருந்தாங்கன்னா தீகார் ஜெயிலுக்கு போக வேண்டும். ஏன்னா அவ்வளோ ஊழல் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதான் வெறுப்புலையோ அவர் மேலே வந்து அவரை கண்ணியத்தை குலைக்கிறதுக்கான பேசவில்லை. உண்மை அதுதானே. ஆனால் பின்வாங்காம பேசுறாரு. தைரியமாக தானே பேசுவார். ஹிட்லர் அப்படி தானே. என்ன சொல்றீங்க? ஹிட்லர் என்ன பேசினாரோ அதை அவர் ஜெர்மன் லாங்குவேஜில் ஹிட்லர் பேசினாரு. இவர் வந்து பயன பாயோன்னு சொல்லி ஹிந்தியில் பேசுறாரு. அதான் மேட்ரு. சரி, கேரக்டர் 2 ஒன்று தான். இது ஒரு குற்றச்சாட்டில் உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு உள்ள போகும். 2வது போகும். அதிகமாக குழந்தை பெற்றா இது என்ன ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசக்கூடிய பேச்சா? குழந்தையுடைய பிறப்பு வீதாச்சாரத்தை வந்து நம்ம போட்டு பார்ப்போமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கடந்த 2020 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதிகமான குழந்தைகள் வந்து எத்தனை குழந்தைகள் பிறந்திருக்குது, எங்கே பிறந்திருக்கு, யாரு கம்மியாக தான் இருக்கு. எடுத்துறீங்களா? இல்லை. இஸ்லாமிய சமூகம் அடிப்படை வாழ்வதற்கே வசதி இல்லாமல் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. பொருளாதாரம் நசுங்கி நடுத்தொல்ல நிற்கக்கூடிய அளவுக்கு, அதாவது சச்சார் கமிட்டியுடைய பரிந்துரைப்படி எஸ்சி எஸ்டியை விட மிக தாழ்த்தப்பட்ட சமுதாயமா இஸ்லாம் சமூகம் இருக்கு என்று சச்சார் கமிட்டி அறிக்கை சொல்லுது. இவர் சொல்றாரு, குழந்தை பத்தி என்னமா எல்லா இஸ்லாமியர்கள்லாம் ஏசி ரூம்ல இருந்துட்டு கொளுத்துட்டு போய் வேற வழியே இல்லை, புள்ள பக்கிற மட்டும் தான் அவருக்கு வழிங்கிற மாதிரி ஒரு கொச்சைப்படுத்துறான்னு சொன்னால் இது அவருடைய ரத்தத்தில் ஊறியது. ஆர்எஸ்எஸ் உடைய போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு அதை வெறிய உருவாக்கி தான் அவர் பிரதமராக இங்கே வைத்திருக்காங்க. இது ஒரு கமெண்டா? எப்போ பார்த்தாலும் இந்த பாகிஸ்தான், இந்த பசுமாடு, இஸ்லாமியோட வெறுப்பு பேச்சு, அல்லது எங்கேயாவது தீவிரவாத குண்டு வெடிக்கும். இதை சொல்லித்தானே வந்து இத்தனை வருஷமா வந்து ஆட்சியில் வந்தாங்க. ரெண்டு பாராளுமன்ற 2014 சரி, 2019 சரி. இப்படி எதையாவது புல்வாமா தாக்குதல், பக்கத்தில் பாகிஸ்தான், கார்கில் போய் எதையாவது சொல்லி இஸ்லாமிய வெறுப்பை வந்து விதைச்சு தானே அவர் அறுவடை செய்தாரு. இப்பொழுதும் அதை காத்திரமா பேசுறாரு. அது காங்கிரஸ் மேல பழி போறாரு. ஆமா, காங்கிரஸ் என்ன காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டா நாட்டுடைய சொத்துக்களை எல்லாம் எடுத்து இஸ்லாமியரை கொடுத்துருவாராம். ஒரு அறிவு கட்டத்தனமான பேச்சா இல்லையா? இது ஒரு பிரதமர், படிச்ச பிரதமர், அதாவது என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச பிரதமர் பேசுற பேச்சா அது? அப்ப நாட்டு மக்கள் இன்னும் காரித்து போவாங்க. அங்க பாத்தீங்கன்னா நார்த்ல வடக்க பிஜேபி வந்து கூடாரம் காலியாகி போயிடுச்சு. உத்தரப்பிரதேசத்துல வந்து 70 சீட்டு எடுப்போம்னாங்களா? யார் எடுப்பா? இப்ப இந்தியா கூட்டணி எடுக்க போகுது. சரி, அங்க அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்திக்கும் அவ்வளவு பெரிய மாசு. பிரியங்கா போறாங்க, வரலாறு காணாத 10 லட்சம் 20 லட்சம் பேர் ஒரு பின்னாடி திரண்டு வர்றாங்க. அப்ப இதை பார்த்து விட்டு அங்க கூடாரம் கலகலத்து போய்விட்டது. இப்ப என்ன ஆயுதம் கையில் எடுக்கிறாரு? இஸ்லாமிய ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு. இஸ்லாமியர்கள் சொத்தை வந்து காங்கிரஸ் கொடுக்கறதுக்கு இருக்கட்டும், இஸ்லாமிய சொத்தை அழிச்சது யாரு? 50 ஆண்டு கால வரலாற்றுல சுதந்திர இந்தியாவில் வந்து கலவரம் நடந்திருக்குது. நெல்லி, மீரட்டு, முராதாபாத், பாகல்பூர்னு தொடங்கி டெல்லி, குஜராத் வரைக்கும் 50 ஆண்டு கால வரலாற்றில் இந்த ஆர்எஸ்எஸ் நிகழ்த்திய கலவரத்தின் காரணமாக உயிர்களை மட்டுமல்ல, வந்து கற்பை மட்டுமல்ல, சொத்துக்களை இழந்த சமூகம் இஸ்லாமிய சமூகம். குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அந்த காட்சி உங்களுக்கு தெரியும். ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டு, நம்முடைய பிபிசியுடைய அறிக்கை தெளிவாக படம் முடிச்சு காட்டுச்சா இல்லையா? பார்த்தீங்கன்னா ஹிட்லருடைய கோயப்பல்ஸ், ஹிட்லராகவும் இருக்கிறார் மோடி, கோயப்பல்ஸாகவும் இருக்கிறார். ஒரு பொய்யை திரும்ப 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 சொல்றது. இன சுத்திகரிப்பதற்கு முன்னால், யூதர்களை வந்து ஜெர்மன்லேருந்து அடித்து விரட்டுவதற்கு முன்னால் ஹிட்லர் எந்த விஷயத்தை கையாண்டாரோ அது எல்லாத்தையும் இவர் கையாண்டுட்டு இருக்கார் மோடி. மோடி என்பவர் இந்தியாவின் ஹிட்லர்.
மோடி என்பவர் நவீன இந்தியாவின் ஹிட்லர், நவீன உலகத்தினுடைய ஹிட்லர். பெரிய குற்றச்சாட்டா இல்லையா? ஆமாங்க, அது இதே தான் சொன்னார். ஹிட்லர் என்ன சொன்னா, யூதர்கள் வந்து ஒரு குழந்தைங்களே பெறக்கூடாது சொன்னானா இல்லையா? யூதர்கள் வந்து ஜெர்மனியில் இருந்தால் ஜெர்மனுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடித்து போடி வருவார்கள் சொன்னது அவன் தான். யூதர்களுடைய வீடுகள் அவங்களுடைய வணிகத்தனங்கள்லாம் எக்ஸ் மார்க் போட்டாங்க, ஸ்வஸ்திக் போட்டாங்க. அவங்க பண்றாங்களா இல்லையா? RSS கலவரத்துக்கு முன்னாடி முஸ்லீம்களுடைய, தலித்துகளுடைய, இஸ்லாமியர்களுடைய அந்த வணிக நிறுவனங்கள்லாம் எக்ஸ் மார்க் போடுவாங்க. இதெல்லாம் அடிச்சு நொறுக்கணும், இந்த நிறுவனங்கள்லாம் தீயெழி வைக்கணும். பார்த்தீங்கன்னா முழுக்க நாசிசம், பாசிசம் அதுதான் RSS செய்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் மோடி இப்படி பேசியிருக்காரு. மோடி இப்படி பேசினா தான் மோடி. ஓகே, நீங்க என்னதான் இருந்தாலும் இன்னும் ஜனநாயக நம்பிக்கை எல்லாருக்கும் போய்விடல. தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை போட்டிருக்குது. மதம் ரீதியாக பேசக்கூடாது, மதத்துவசம் செய்யக்கூடாது, மத அடையாளங்களோடு பேசக்கூடாதுன்னு இருக்காங்க. ஆனால் அப்படி பேசியிருக்கார். குறிப்பாக ஒருத்தர் ஆடியோல போட்டு கேட்டிருக்கார். அதுவும் ஒரு பதில் வந்திருக்குது. நாங்கள் இதுவரையும் எதுவுமே எடுக்கவில்லை என்று. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? 16 கம்ப்ளைண்ட் 48 மணி நேரத்தில் மோடியின் மீது த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் சார்பாக அபிஷேக் மனு சிங்வி தலைமையில் போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, இந்த இருக்கு வீடியோ, இது என்ன அப்பாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் மோடி இப்படி பேசுகிறாரு? என்றைக்கு வந்து காங்கிரஸ் வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுருக்குற, யாருடைய சொத்தையாவது இப்படிங்க யாருக்காவது கொடுத்துருக்கோமா? எவ்வளோ அப்பட்டமான ஒரு முட்டாள்தனமான குற்றச்சாட்டு இது. இது கலவரத்தை தூண்டக்கூடிய குற்றச்சாட்டு இல்லையா? ராஜஸ்தான்ல போய் இப்படி பேசி என்ன செய்ய போறீங்க? ஜெய்ப்பூரை வந்து நீ கொளுத்த போறீங்களா? ஜெய்ப்பூர் இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிராக எதுவும் பிரச்சனை பண்ணி முடிவு பண்ணிட்டாரா? ஏன்னா ஜெய்ப்பூர்ல முழுக்க முடிவு பண்ணிட்டாங்க. 100% ஓட்டு வந்து பிஜேபி கிடையாது, ஒரு ஓட்டு பிஜேபிக்குள்ளாது அப்படிங்கிற முடிவில் இருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணி தான் சொல்லி எல்லாம் முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல இவர் பேசுறான்னா அப்போ கலவரம் செய்யறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. அவரு ராஜஸ்தானை வந்து கலவர கடாக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது தேர்தல் நாளை என்ன பதில் சொல்லணும்? என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, வி டிக்ளைன் த கமெண்ட் அப்படின்னா, நாங்க வந்து இதுல வந்து கருத்து சொல்ல விரும்பவில்லை மறுக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு கொடுத்தது பாருங்க, நெட்டை தட்டி பாருங்க, தொலைக்காட்சியை தட்டி பாருங்க, போட்டு பாருங்க. இப்ப சொல்லியிருக்காங்க வி டிக்ளைன் டு கமெண்ட்னா என்ன அர்த்தம்? நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். விதிமுறை உருவாக்குனது அவங்க தான். அவங்க எப்படி சொல்லுவாங்க? ஆமாங்க, ரீடிஸ்ட்ரிபியூட் த வெல்த் ஆஃப் பீப்புள் டு த முஸ்லிம். இது என்ன கமெண்ட்? டிஸ்ட்ரிபியூட். அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு? இஸ்லாமியர்கள் தான் இந்த நாட்டை உருவாக்குனவங்க, இஸ்லாமியர்கள் தான் இந்த அநேகமான பொருள் சொல்லுவாங்க. அது உண்மை. அது வந்து சட்டவிரோதமாக குடியேறலுக்கு ஒத்துவார்கள் குறிப்பிடல. புரியல. இப்போ ரெட் ஃபோர்ட்டை கட்டினது யாரு? செங்கோட்டையை. அது முகலாய மன்னர்கள், இஸ்லாமியர்கள் தானே. குத்துப் மினாரை கட்டினது யாரு? இஸ்லாமியர்கள் தானே. தாஜ்மஹாலை கட்டினது ஷாஜஹான், இஸ்லாமியர் தானே. இப்படி இஸ்லாமியன் பாக்குறாரு. அப்படிதான்ப்பா இருக்குது. நாட்டை கட்டமைச்சு இஸ்லாமியர் தான்ப்பா. அப்ப அதெல்லாம் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தாரா நம்ம தெரியல. அதனால்தான் பாபர் மசூதி உடைச்சாங்களோ. பாபர் ஒரு இஸ்லாமியர், ஒரு பள்ளிவாசை கட்டாரு. ஆஹா, இது இஸ்லாமிய சொத்தா இருக்கு கூட. அப்போ பாபர் மசூதியை உடைச்ச மாதிரி நீ வந்து அடுத்த செங்கோட்டையை, குத்துபு மினாரை, தாஜ்மஹால்லாம் உடைக்கிறதுக்கு வேணா இது கேட்க வேண்டியிருக்கு. நாங்கள் எப்படி கேட்போம்ல? அப்படி ஆமா, அப்படிதான் கேட்க வேண்டியிருக்குது. என்னன்னா, நீ இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடு. யார் அப்படி கொடுப்பா? சரி, எந்த இஸ்லாமிய பேங்க் ரெடியா இருக்கிறான்? யாரு கொடுக்க போறீங்க? தாஜ்மஹால் எழுதி வைக்க போறீங்களா? நாட்டுடைய வெல்த்னா எது? நாட்டுடைய வெல்த்தை கொள்ளை எடுத்தவர்கள், கொள்ளை கும்பலாக இருந்தவர் பிஜேபி இல்லையா? நீரவ் மோடி, லலித் மோடி, விஜய் மல்லையா சொத்து எங்க யாருடைய சொத்து? அவன் அப்பம் பாட்டு சொத்தா? நம்முடைய பேங்க் பேலன்ஸுங்க அதெல்லாம். நம்ம சிறுக சேர்த்த வங்கியுடைய போட்டு வச்ச பணங்கள் இல்லையா? கருப்பு பணத்தை எல்லாம் மீட்டு விட்டு 15 லட்ச ரூபா போடுவோம்னு சொன்னார். எங்க போட்டாரு? இருக்கிற பேங்க் பேலன்ஸை உருவிட்டு போயிட்டாரு. இந்த சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஹோம் மினிஸ்டருடைய ஆபீஸ் எரியுது. அமித்ஷாவுடைய உள்துறை அமைச்சரத்துடைய அலுவலகம் பத்தி எரிகிறது. எந்த பிரஸ்லையும் வெளியேறல. சில பிரஸ்கள் உள்ள போறாங்க. ஏன் வந்து பத்தி எரியுது கேட்கும்போது அமித்ஷாஜி இல்லை. அது சொல்ல வரல. அமித்ஷாஜி இல்லை, நீங்களா இருந்திருக்கீங்களா? ஏன் பத்தி எரிஞ்சது? அது பீடியை குடிச்சிட்டு போட்டு போயிட்டாங்க. சரி, எரிந்தது என்ன மேட்ரு? முக்கியமான டாக்குமெண்ட்டுகள் எல்லாம் அங்கே தீக்கிரையாகிவிட்டது என்று பதில் சொல்கிறார்கள். இது எந்த கோடி மீடியால வெளியே வந்துச்சு? எது வெளியே வரலையே. அதிர்ச்சியான தகவல் இது. பல பேருக்கு நடக்குது. அப்ப என்ன நடந்திருக்கு? முக்கியமான தகவல்கள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவங்க சர்வே ரிப்போர்ட்ல 150 சீட்டு கூட பாஜகவுக்கு தேராது அப்படி என்று சொன்னால் சில டாக்குமெண்ட்களை அளித்தாக வேண்டும். திரும்பவும் கிடுக்குப்பிடி போட்டு சில ஆட்கள் கேட்குறாங்க. இப்போ இங்கேமா வந்து தமிழ்நாட்டு மீடியாமா சில ஆட்கள் இருக்காங்க பொழுது அதுக்கு பதில் சொன்னது ஹோம் மினிஸ்டர் வந்து, நாங்கள் வந்து அந்த தரையில் கார்பெட் இருக்குல்ல அடிக்க வச்சிருந்தோம். அந்த தரையில வந்து கார்பெட்டுக்கு பதிலாக பிளைவுட்டை அடிச்சு வச்சிருந்தோம்.
அதில் அந்த டஸ்ட்பின்ல அதில் பார்த்தீங்கன்னா சில வேஸ்ட் பேப்பர்கள் இருந்தது, வெற்றுத்தாள் இருந்தது, அதில் பீடியை பிடிச்சி போக. என்னடா பதில் சொல்றீங்க? பீடி குடிக்கிறவனா உள்ள வரானுங்க இருக்காங்களா? அப்போ பான் புறாக்கையும் துப்பினீங்களா? அதையும் சேர்த்து சொல்லுங்க நீங்க. அப்போ இல்லை, வழக்கம் போல இருக்கக்கூடியவர் தான் அவர்கள். அதெல்லாம் இருக்கட்டும், டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் இருந்தது? இதுவரைக்கும் பதில் இல்லையா? பதில் இல்லை. என்ன டாக்குமெண்ட் இருந்திருக்கும்? முத்ரா போர்ட்டுக்கு அதானிக்காக எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவுடைய வரி பணத்தை செலவு பண்ணீங்க, டாக்குமெண்ட் கண்டிப்பா இருந்திருக்கும், எரிஞ்சிருக்கும். ரஃபேல்ல வந்து இத்தனை லட்சம் கோடி ரூபாய், இத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்கிறோம், இந்த சொத்தை வந்து என்ன செஞ்சிருக்கோம், புடிங்கி தான் கொடுத்துருக்குறோம், யார் யார் விஷயத்தெல்லாம் இருந்திருக்கு, அந்த டாக்குமெண்ட் எரிஞ்சிருக்கும். என்னுடைய கற்பனை, உண்மையாக இருந்துக்கலாம். அதே மாதிரி தேர்தல் பத்திரத்துல பாஜகவுக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வந்துச்சு, சில ஆயிரம் தான் கணக்கு வெளியே போட்டா எஸ்பிஐ பேங்க்ல இருந்து, அப்போ அந்த டாக்குமெண்ட் சீக்கிரட்டா இருந்திருக்கும், அது எரிஞ்சிருக்குமா? கேட்க வேண்டியிருக்குல்ல. இப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் எரிஞ்சு விட்டது. ரஃபேல் விமான டாக்குமெண்ட் கூட எரிஞ்சிருக்கும். இப்போ இதே ஒரு கேள்வி கேட்குறேன். ஒன்று வந்து முஸ்லீம் தேர்தல் அறிக்கைன்னு காங்கிரஸ் டார்கெட் பண்ணுறாரு. இப்போ வந்து சொத்துக்களையே அவர் பிடிங்கி கொடுக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. இதுவும் அந்த அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாஜகவினர் கோஷம் போடுறாங்க, பிரதமரும் பின்வாங்குவதும் தெரியவில்லை, நீங்கள் தோல்வி பையன் வந்துச்சு சொல்கிறீங்க, எப்படி நம்புறது? இறுதி என்ன சொல்ல வரீங்க? இவ்வளோ நெருக்கடிக்கு மத்தியிலும் இந்தியா கூட்டணி வந்து இவ்வளோ வெற்றி முகத்தில் இருக்குது. அடித்தட்டு மக்கள்லேருந்து அவ்வளோ எதிர்கட்சிகளுடைய தலைவர்லேருந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ஒரு அணியில் ஒற்றை அணியில் நிற்கிறாங்க, ஒற்றை புள்ளியில் நிற்கிறாங்க. பாசிசம் வீழ்த்தப்பட வேண்டும், பாஜக வீழ்த்தப்பட வேண்டும். இதையும் தாண்டி நீங்கள் கேள்வி கேட்பது போல மோடி தைரியமாக இருக்கிறாரு, மோடி தெனாவட்டா பேசுகிறாரு, மோடி வந்து கொஞ்சமாக அச்சம் இல்லாமல் சுமத்தான் கம்பீரமாக பேசுகிறார் என்று சொன்னால் இவிஎம்ல செட்டப் பண்ணாமல் இப்படி பேச முடியுமா? அப்போ 400 சீட்டு வர்றான்னு தெளிவாக அவங்க சொல்கிறாங்கன்னா இவிஎம்ல ஹேக் பண்ண போகிறாங்க, இவிஎம்ல மால் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. அந்த விஷயத்தை ஃபுல்லாக செய்து முடித்தால் மட்டும்தான் இந்த அசாத்திய தைரியம் வரும். ஒன்று அவர் நடிக்கணும், தோல்வி பயத்தை வெளியே கட்ட நடிக்கணும், அல்லது உண்மையிலேயே நீங்கள் சொல்ல மாதிரி போல்டாக பேசுகிறாரு அப்படின்னா அப்போ எல்லா செட்டப் பண்ணி முடிச்சிட்டிங்களா? அப்போ அதனால தான் தேர்தல் ஆணையமே வந்து மோடி மீது வந்து கொடுக்கப்பட்ட அந்த பெட்டிஷனை கூட ஏற்காமல் நாங்கள் கருத்து சொல்ல மாட்டோம்னு மறுக்கிறாங்களா என்கிற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு வருமா வராதா? இது நம்ம வெறுமனையாக போகிற பக்கம் சந்தேகம் சொல்லவில்லை. கேரளாவில் வந்து என்ன செய்யறாங்க, காசர்கோடில் ஒரு ஓட்டு போடுறாங்க, பிஜேபிக்கு 2 ஓட்டு விழுந்துச்சா இல்லையா? பல இடத்துல இவிஎம் விவாதம் வந்துச்சா இல்லையா? அப்போ என்ன செய்யும் உச்ச நீதிமன்றம்? தேர்தல் ஆணையத்தை விசாரிக்க சொல்லுது. கரும்பு தோட்டத்துக்கு வந்து யானையை வந்து பாதுகாப்பு போட்ட மாதிரி, வீட்டை பூட்டி சாவியை திருடன் கையில் கொடுத்த மாதிரி. எப்பா திருட்டு பையன்னு சொல்லி அவங்க தான் குற்றச்சாட்டு, திருடனை விசாரிக்க நூறு திருடனா? அதே திருடனா? திருட்டுத்தனம் பண்ணதே தேர்தல் ஆணையம் குற்றச்சாட்டுறாங்க, மக்கள் குற்றச்சாட்டுறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? தேர்தல் ஆணையம் நீ பதில் சொல்லுன்னு சொல்லுது. இது என்னது? எப்படி விசாரிப்பான்? ஒரு திருடன் விசாரிப்பானா? அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த இவிஎம் மிஷினுக்கு எதிராக, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எதிராக, மின்னணு வாக்குக்கு எதிராக இவ்வளவு வெறுப்புணர்ச்சி இருக்கிறது. இதை தாண்டி அவர் வந்து கம்பீரமா பேசுறாருன்னா இது ஒண்ணுதான். எல்லாத்தையும் செட்டப் பண்ணி முடிச்சுட்டாங்க. எப்படி இதை செட்டப் பண்ணா மட்டும்தான் பிஜேபி ஜெயிக்கும். இதுதான் ஆணித்தரமா சொல்றேன். இல்ல நேர்மையா நடந்துச்சுன்னா 100-150 சீட்டு கூட தேராது. இதுதான் யதார்த்தமான உண்மை. பார்க்கலாம், மோடி இப்படி பேசட்டும், அவர் வெறுப்பையெல்லாம் கொட்டி தீக்கட்டும். இதற்கு பதிலடியாக என்னுடைய பெரும்பான்மை இந்து சகோதரர் என்ன செய்வான்? மோடியை வந்து ஓட ஓட விரட்டி வீட்டுக்கு அனுப்புவான். அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை, வெறும் 40 நாள் 2 மாதம் இருக்குது. ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவுகாலம் காத்திருக்கிறது. பட்டாசு எடுத்து கொண்டாடுவோம். ஓகே, கடுமையான விமர்சனங்களை முன் வச்சுக்கிறீங்க, டேட்டாவும் சொல்றீங்க, ஆதாரமும் சொல்றீங்க. ஆனாலும் கூட சில சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கிறீங்க இவிஎம் சம்பந்தமாக. அப்படியே மக்களின் பாடி விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழல அறக்களத்துக்கு நேரம் ஒதுக்கியதற்கு ரொம்ப நன்றி.